குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சோஷியல் மீடியா எப்படி மணி என்ஜினாக யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி போட்டிருந்த வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. இன்றைக்கி அதனுடைய கண்டினியூஷனாக ஒரு மெசேஜ் நம்ம தெரிஞ்சுப்போம். சின்ன சின்ன டிப்ஸ் தான். சோஷியல் மீடியா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். சோஷியல் மீடியாவில் நம்மளை பிராண்டிங் பண்ணணும், இல்லை ப்ரமோஷன் பண்ணணும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்டை விற்கணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு முக்கியமாக தேவையான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆட்டிடியூட் நமக்கு தேவை. அது கரேஜ். கரேஜ்னால் தைரியமாக இருக்கணும். தைரியம், கரேஜ். எதுக்கு கரேஜ் அப்படின்னா, நீங்கள் உங்கள் கான்டென்ட்டை போடுறதுக்கு, உங்கள் வீடியோவை போடுறதுக்கு, இல்லை உங்களுடைய போஸ்ட்டு உங்களுடைய போஸ்ட் போடுறதுக்கு என்னமோ. ஆனால் சோஷியல் மீடியாவில் மக்கள் முன்னாடி உங்களுடைய பிஸ்னஸை, இல்லை உங்களுடைய ப்ராடக்டை, இல்லை உங்களுடைய ஐடியாவை எதை சொல்கிறதுக்கும் நமக்கு கரேஜ் தேவை. அப்போ நம்ம தைரியமாக பண்ணணும். அதை முதல்ல தைரியம் வராது, ஆனால் கொஞ்ச நாள் பழக அது நமக்கு தைரியத்தை கொடுத்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவை கரேஜ். அதை நம்ம வளர்த்துக்கணும். அதை வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம அதை ஒரு ஹேபிட் பில்ட் பண்ணணும், ஒரு பழக்கமாக்கிக்கணும். அதெல்லாம் நம்ம அந்த சோஷியல் மீடியா ட்ரைனிங்கில் நம்ம கண்டிப்பாக அதை பற்றிலாம் சொல்லித்தரேன். ட்ரைனிங்கில் இருக்கும், கண்டிப்பாக கவர் ஆகும். அப்போ நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆசைப்படணும், உங்கள் ப்ராடக்டை சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதோடு சேர்ந்து உங்களுக்கு கரேஜும் இருக்கணும். தைரியமாக அதை முன்னாடி இருந்து சொல்லணும், அதை செய்யணும். ஓகே, ஃபைன்.